வணக்கம் மக்களே. இப்போ நம்ம தெரு அம்பேத்கர் சாலை 6வது மற்றும் 7வது குறுக்கு தெரு. நாங்கள் இன்றைக்கி எங்கள் தெருவில் எங்கள் வீட்டு வாசலில் அந்த சைடில் இந்த மரங்கள்லாம் வச்சு விட்ருக்கோம். ஸோ இந்த சைடு உள்ள குப்பைகளெல்லாம் நாங்கள் இன்றைக்கி க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த தெருவில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சில பேர் குப்பையை கொண்டாந்து அப்படியே இந்த இடத்துல போட்டு போகிறாங்க. இந்த தெருவில் உள்ளவங்க துணிமணி கூட கொண்டாந்து துணிமணி போர்வை எல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க. ஸோ தெருவுக்குள்ளே அவ்வளோ நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு தெருவு, இந்த தெருவுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கொண்டாந்து இப்படி போடுறாங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு தூய்மை பணியாளர் டெய்லி டிராக்டரில் வருவாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம மொத இந்த இடத்துல கொஞ்சம் குப்பை கிடந்தது எடுங்கண்ணான்னு சொன்னால் கூட அவர் எடுக்க மாட்டார். ஏன்னா அவங்க டிராக்டர் ஓட்டுறது மட்டும்தான் அவர் வேலை. குப்பையை கொண்டாந்து எடுத்து போடுறதுக்கு கூட அவங்களுடைய வேலை கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இந்திய நாட்டில் வாழ்கிறோமா, இல்லைனா அமெரிக்காவில் வாழ்கிறோமா, இல்லை நெதர்லாந்தில் வாழ்கிறோமா, இல்லை ஃப்ரான்ஸில் வாழ்கிறோமாங்கிறது தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய தெரு நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கடமையை செய்கிறோம். அவங்க இப்போ பாருங்களேன், இது அல்ல சொன்னால் கூட ஒரு 150 ரூபா 200 ரூபா கேட்பாங்க. இப்போ இது அல்ல சொன்னால் கூட ஒரு 200 ரூபா 150 ரூபா கேட்பாங்க. ஏன்னா அப்போனா தான் நான் குப்பையில் வைப்பேன். இருந்தாலும் கொடுத்தாலும் கூட அதை அள்ள மாட்டாங்க. நம்ம சரி தாரம்பா உனக்கு 200 ரூபா அப்படின்னு சொன்னால் கூட அள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு. அப்போ நம்ம பணம் கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அப்படி இருந்தும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்திய நாட்டினுடைய தூய்மை, அதனுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தி நாங்கள் இப்போ அதை எரிக்க போகிறோம். ஏன்னா எரித்தோம்னா அது போய்டும். இருந்தாலும் வேறு வருத்தமாக இருக்குது எனக்கு எரிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பிளாஸ்டிக்காக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் எரித்தா கரியமில வாயு வரும். அந்த கரியமில வாயு வந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த மன வருத்தத்தோடையே நான் இதை எரிக்க தான் போகிறேன். ஏன்னா அனைத்தும் டெடிகேட்டட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட், டெடிகேட்டட் டு இந்தியன் கவர்மெண்ட். மிக்க நன்றி. குப்பை போடுவதனால்தான் இப்போது அனலாக எரிகிறது. அதனால்தான் அனலாக வெயிலும் அடிக்கிறது. உங்களுக்கு எல் நினோ மட்டுமில்லை, இன்னொரு வேறு நினோக்கள், நேனோக்கள் கூட வரலாம். இன்று நினோ என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், நாளை நேனோ கூட வரலாம். நேனோ என்பது கார் என்று நினைத்து விடாதீர்கள். அதற்கும் ஒரு புதிய நோய் என்று பெயர் வைக்கலாம். அந்தளவுக்கு செந்தழல் எரிந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், பக்கத்து வீட்டில் எந்த வீட்டில் இருந்து கொண்டாந்து போட்டாங்கன்னு தெரில துணிமணிகள். அந்த துணிமணிகள்லாம் கொண்டாந்து இப்படி போட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தலை மட்டும் இருக்கிறது, தலைக்குள்ளே அறிவு என்பது வேலை செய்யவில்லை என்பதை நான் இந்த இடத்தில் பிரகடனமாக பதிவு செய்கிறேன். இவர்கள் எப்போது அறிவு பெறுவார்கள், அறிவிலிருந்து தாண்டி எப்போது ஞானம் பெறுவார்கள் என்பது மிகுந்த கேள்விக்குறிதான். தழல், எரியும் தழல், யாகத்தீ, வேள்வித்தீ என்று சொல்லலாம். இதுவும் ஒரு யாகத்தீ தான் என்னை பொறுத்தளவில். ஏனென்றால் தூய்மையின் யாகம், சுத்தத்தின் யாகம். நாம் தியாகம் செய்து நமது சுத்தத்தை செய்கிறோம்.